மார்க்கு 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றவர், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொன்னார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு கேட்ட வசனம் பயனை தரும் என்ற வார்த்தைக்கு இணங்க, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கிறோம். தேவ வசனத்தை கேட்கும்போது அது விசுவாசத்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் கேட்கிற விதத்தை கவனித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் அறிவுரை கூறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை யார் பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை தான். அது உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும், பாக்கியவானாக மாற்றும். சிலரை கண்டிருப்பீர்கள், ஆலயத்தில் வேதம் வாசிக்கப்படும் போது தங்கள் வேதத்தை திறக்காமல் கேட்டு கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கேட்கிறது அதிக பயனை கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை திறந்து அவைகளை பார்த்து கவனித்து வருவார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த பயனை கொடுக்கிறது. ஒரு சிலர் வீடுகளில் வேதத்தை வாசிக்கும் போது தங்கள் காதுகள் கேட்கும்படி சத்தமாக வாசிப்பார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த பயனை கொடுக்கிறது. எந்த வகை அதிகமாக பயன் தருகிறதோ அதை பின்பற்றி பயனடையுங்கள். வேதத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும். வாசிக்க முடியாதவர்கள் வேத வசனங்கள் வாசிக்கப்படுவதை கேட்க வேண்டும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஜெபம். தேவனே, உம்முடைய வசனங்களால் நான் எச்சரிக்கைப்படுகிறேன். அவைகளை இருதயத்தில் வைத்து வைக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆமென்.